சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். நம்மளோட கீழடி ஆய்வை பத்தி வெளிக்கொண்டவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் வந்து வெளிக்கொண்டு வரார். அந்த கார்பன் டேட்டிங் ஸ்டடி என்னன்னா, ஒரு உயிர் இறந்த பிற்பாடு அந்த உடம்புல இருக்க டீகே பண்ற கார்பன் அளவுகோலை மெஷர் பண்ணி அது கால அளவை நிர்ணயிக்கக்கூடிய அளவு முறையை வந்து நம்ம கொண்டு வந்த நிலைமையை வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம். இத்தனை ஆய்வுகள் பண்ணி உலகத்திலே நீங்களா போயிருப்பீங்க, உலகத்திலே தமிழ்நாட்டில் ஏன் ஏசியாலே கீழடிக்கான சர்வதேச தளத்துல உலக ஆய்வாளர்கள் தொழில் ஆய்வாளர்கள் வியப்பும் அளவுக்கு அருமையான ஒரு மியூசியம் அருங்காட்சியகத்தை வந்து கீழடியில கொண்டு வந்திருக்காங்க. வரலாற்று பின்னணியில் எந்தெந்த காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது, அதுல வந்து கூறுகள் என்ன, அந்த கால தமிழர்கள் எவ்வளவு தொன்மையா இருந்திருக்காங்கன்னு அருங்காட்சியம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். வெறும் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, நிதி ஒதுக்கீடு பத்தி ஒரு தவறான தகவல் வந்து அதிமுக ஆட்சி சொல்லியிருக்காங்க. உதயகுமார் அவர்கள் வந்து 55 லட்சம் நாங்க வந்து ஒதுக்கியிருக்கோம் சொன்னாரு. இன்னைக்கு மொஃபாயார்கள் என்ன சொன்னாரு, 105 கோடி நாங்க வந்து அலாட் பண்ணிருக்கோம் என்று சொல்றாங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல 2016 இருந்து 2020 வரைக்கும் 2 எக்ஸ்கவேஷன் தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒன்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பட்டறை பரமதூர் என்ற ஊர்ல வந்து 55 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனும், கீழடிக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஒரு அப்பட்டமான போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 105 கோடி ரூபாய் செலவு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் என்று பல்வேறு தருணத்தில் பட்ஜெட் ஆய்வறிக்கையில கொடுத்தா கூட திருப்பியும் நம்ம திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்த அறிக்கையை உங்ககிட்ட கொடுக்கிறேன். பட்ஜெட் ஆய்வறிக்கையில சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் சொன்னதை திருப்பி உங்ககிட்ட சொல்றேன். 2021 கீழடி, சிவகலை, கங்கை கொண்ட சோழாபுரம், மயிலாடுதுறை, கொர்க்கை, அதிச்சநல்லூர், கொடுமணல் இதுலலாம் ஆய்வு பண்ணிருக்கோம். அதுக்கு 5 கோடி. 2022 கீழடி, அதோட ஆய்வுத்தன்மை, சிவகலை, திருப்பியும் கங்கை கொண்ட சோழாபுரம், மயிலாடுதுறை, வேப்பங்கோட்டை, துளுக்கரப்பேட்டை, பெரும்பாலை இதுக்கு 5 கோடி. 2023 கீழடி, கங்கை கொண்ட சோழாபுரம், வேப்பம்பட்டக்கோட்டை, துளுர்கரப்பட்டை, பொற்பனைக்கோட்டை, அதுக்கப்புறம் பட்டறை பெருமுதூர் 5 கோடி. 2024 மரங்கனூர், கொங்கல் நகரம் அது சேர்த்து 5 கோடி. இப்ப 2025 கீழடி உட்பட்ட நான் சொன்ன பகுதிக்கு எல்லாமே ஆய்வை மிகப்படுத்தி வெள்ளலூர், அதிச்சநல்லூர் சேர்த்து 7 கோடி. மொத்தம் 2021 24 வரைக்கும் 30 இடங்கள்ல ஆய்வு பண்ணி 38 இடங்கள் திராவிட மாடல் அரசு வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் 27 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு எங்க, 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலை என்ன கேட்கிறேன். கீழடி மட்டுமில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் நூற்றாண்டு முன்னிட்டு ஜான் மார்ஷலுக்கு எழும்பூர்ல வந்து அருங்காட்சியகத்தில் வந்து சிலையை வந்து நிறுவனர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். பிறகு சிந்துவெளி நாகரிகத்துக்கான டிசஃபரிங் த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட், அதாவது எழுத்து வடிவகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நிதி பரிசுன்னு சொல்லி ஒதுக்கீடு செஞ்சு இப்ப சர்வதேச ஆய்வாளர்களை கொண்டு வந்து கருத்தரங்கள் நடத்தி இன்னைக்கு நம்ம வந்து இந்த உலகத்துக்கு தமிழர்கள் வரலாறு வந்து தென்னகத்துல தான் பார்க்க வேண்டிய இந்த தொன்மை தன்மையோட நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.